கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, துதியும் தீர்க்க தரிசனமும் என்ற தலைப்பிலே நாம் 3வது நாளாக தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த 3ஆம் நாளிலே நாம் ஆண்டவரை நோக்கி துதித்து பாடுவோம். அவர் நம்மேல் இறங்குவார். நமக்கு தேவையான தமது வாக்குத்தத்தத்தை தந்து நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்புவார் என்று விசுவாசிப்போம். முதல் பாடலாக, ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது, பாடுவோமா? ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திரம், சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திரம், சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது,
பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3ஆம் நாளிலும் ஆண்டவரே அப்பா கிருபையாய் உம்முடைய வார்த்தையை நீ தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நெருக்கமான சூழ்நிலைகளை ஆண்டவரே சந்தித்து கொண்டு உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த 3ஆம் நாளிலும் வாஞ்சையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எந்த எல்லையிலே அவர்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லையை ஆண்டவரே நீர் உம்முடைய மகிமையினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். அடுத்த பாடல். ஸ்தோத்திரம். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பாடுவோமா? உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஹல்லேலூயா. தகப்பனே உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, வேலை கிடைக்காமல் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், செய்கிற வேலையிலே ஆண்டவரே தனக்கேற்ற விருப்பம் போல சில மாற்றங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் வாழ்க்கை குறித்து ஆண்டவரே இவர்கள் எப்படி இருக்க போகிறார்களோ என்று எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவர்கள், முதிர் வயதிலே என்னை யார் பார்த்து கொள்வார் என்று ஆண்டவரே கலக்கத்தோடு இருக்கிற யாவரையும் கர்த்தாவே, ஒருவேளை உணவு கூட இல்லாமல் ஆண்டவரே தவிக்கிறவர்கள் அப்பா, அத்தனை பேரையும் ஜபத்திலே நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும்,
என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. உம்மை விட்ட யாரோ இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உங்களை விட்டா யாருப்பா இருக்காங்க ஆண்டவரே? உதவி செய்வார் என்று ஒருவருமே இல்லையே ராஜா. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே. தந்தையாம் தெய்வம் என்ற பாடலை நாம் பாடுவோம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தி என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என்னில் எவ்வளவு அன்பு கூடி. என்னையே மீட்க உம்மையே தந்தி, அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவே ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற தேவரே, நீர் பரிசுத்தர். அப்பா, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஆண்டவரே ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்தெந்த ஜப விண்ணப்பங்களோடு உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டு உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய காயங்களுக்கு மருந்து போல உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி.
உமக்கு கோடான கோடி நன்றி 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 ஆண்டவரே. இதோ இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தத்தை எங்கள் மேல் ஊற்றினதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஆவியை எங்கள் மேல் ஊற்றினதற்காக நன்றி. உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றினதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக ஆண்டவரே எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே நீர் எங்களுக்குள்ளே சென்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களை நீர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். நீங்கள் மனுஷ வல்லமைகளை நீங்கள் நாடி போயிருக்கலாம், அல்லது சுய புத்தியின் மேல் விழுந்து நீங்கள் உங்கள் சுய புத்தியினாலே காரியங்களை செய்திருக்கலாம். உங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் தாமே அவர் சொல்லுகிறது என்னவென்றால், யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கேள்விகளை எல்லாம் பதில் தரும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உங்களோடு பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஜெபத்திலே கர்த்தரோடு பேசுங்கள். அவர் உங்களுக்கு நேரடியாய் உங்களுக்கு பெரிய காரியங்களை எல்லாம் தெரிவிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்து அல்லது உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் சரீர சுகத்தை குறித்து, நீங்கள் என்னென்ன காரியங்களை குறித்து ஆண்டவர் சமூகத்திலே கேட்க சித்தமாயிருக்கிறீர்களோ அவரும் உங்களுக்கு பதில் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அறியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அறிவிப்பது மாத்திரமல்லாமல் தம் வாக்கினால் சொன்னதையெல்லாம் கரத்தினால் நிறைவேற்றுகிற தகப்பன் தாமே. அறிவிப்பேன் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிற காரியங்களை வாக்கிய பண்ணுவதிலே நம்முடைய கர்த்தருக்கு ஈடு இணையானவர் ஒருவருமே இல்லை. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, நீர் தந்த இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி. நாங்கள் அறியாததும் எங்கள் புத்திக்கு எட்டாததுமான ஆண்டவரை பெரிய காரியங்களை விசேஷங்களை நீர் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு நீர் இறங்கும் 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 என்று தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறோம். நீர் இந்த நாளிலே ஆண்டவரே எரேமியா 33:3 மூலமாய் நீர் எங்களோடு பேசுனதற்காக உமக்கு கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளையும் நீர் பொறுப்பெடுத்து ஆண்டவரே சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே சிறப்பான ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே நீர் மகிமையாய் வெளிப்படும்படியாய் கெஞ்சி பண்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட முறையிலே உங்களோடு அவர் இடைப்படுவார். உங்களுக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். God bless you.